ஜாரா இந்தா மேங்கோஸ். புளிப்பா கம்மி. ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, புளிப்பா இருக்கு. சரி மேங்கோ ஜூஸ் போட்டு தரவா? ஏதாவது டிஃபரெண்டா பண்ணல. டிஃப்ரெண்ட்டாவா? ஓகே டன். இந்த சம்மர் ஹாலிடேஸ் விட்டது தான் விட்டாங்க, எப்போ பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டுன்றாங்கங்க. இந்த புளிப்பான மாம்பழத்தை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணலாங்களா? என்ன பண்ணுறன்றதை பாருங்கள். இந்த மாம்பழத்தை போட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டுட்டேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 2 ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு ஷேக்காக வந்து எடுத்துக்கிட்டேங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழுத்த மாம்பழத்தை வந்து கட் பண்ணி சங்க்ஸாக வந்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எடுக்கும் போதே. ஸோ இதை வந்து குட்டி குட்டியான சங்க்ஸாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கிட்டேன், டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அசம்பிள் பண்ணிடலாமா? இந்த சங்க்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு மேலே நம்மளோட திக்கான ஷேக் ஆட் பண்ணி அதுக்கு மேலே வெனிலா ஐஸ், அதுக்கு மேலே சங்க்ஸ் அண்ட் நம்மளோட திக்கான ஷேக் அண்ட் அட் லாஸ்ட் வந்து வெனிலா ஐஸை போட்டுட்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு தேவையான நட்ஸை அப்படி போட்டிங்கன்னா சூப்பரான மேங்கோ மஸ்தானி ரெடி. இப்போ எப்படி இருக்குன்றத வந்து அவங்கக்கிட்டே கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க வாங்க. எப்படி இருக்கு? அப்புறம் என்னங்க, மாம்பழம் புளிப்பாக இருக்குன்னு வரி பண்ணாதீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.